இந்த ஒளிநாடாவை காண்கிற யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் IAGM எக்கோவில் உங்களை யாவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து அநேக வீடியோக்கள் இதற்கு முன்பு நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அந்த வீடியோக்களை எல்லாம் IAGM எக்கோ என்ற பிளேலிஸ்டில் உங்களுக்கு காணலாம். இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு உள்ள தொடர்பில் அவருடைய வருகைக்கு முன்பாக அநேக சம்பவங்களை அடையாளங்களாக கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஒரு அடையாளம் சபையில் நடக்கிற அடையாளம். இந்த சபையில் நடக்கிற அடையாளங்களை குறித்தும் அநேக வீடியோக்களை நான் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவின் மூலமாக சபையில் நடக்கிற அடையாளத்தில் ஒரு அடையாளம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். இயேசுவின் வருகைக்கு முன்னால் இயேசுவின் சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் என்றதான வார்த்தைக்கு பல பெயர்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய சுவிசேஷம் என்று கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்த காரியம் சுவிசேஷமாய் அவனுக்கு முன்னறிக்கப்பட்டது. அது தேவனுடைய சுவிசேஷம். இரண்டாவது, நோவா நீதி பிரசங்கியாராய் இருந்தார் என்றும் தேவனுடைய நீதியை பிரசங்கித்தார் என்றும் 2 பேதுரு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும் தேவனிடத்துக்கு நேராக திரும்பும்படியான மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை அவள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் 3 சுவிசேஷம் காண முடியும். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷம், 4 விதத்திலுள்ள சுவிசேஷம் காண முடியும். 1 தீமோத்தேயு நிருபம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவனுடைய சுவிசேஷம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 ரோமர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 ரோமன் நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்னுடைய சுவிசேஷத்தின்படியே என்று சொன்னால் பவுலின் சுவிசேஷம் என்று 4 பேரால் அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழையற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷங்களை புதிய ஏற்பாட்டில் 3 விதமாக நமக்கு வேறு பிரிக்கலாம். 1 மனம் திரும்புதலின் சுவிசேஷம் என்று சொன்னால் ராஜ்யத்தின் சுவிசேஷம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஸ்நாபக யோவான் மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் என்று காண முடியும். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். 2 இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். 1 இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புதல் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். 2 ஸ்நாபக யோவானும் மனம் திரும்புங்கள் என்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். 2வது பிரிவு இரட்சிப்பின் சுவிசேஷம். எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் போது நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டபோது, இரண்டாவது ரட்சிப்பின் சுவிசேஷம். மூன்றாவது பிரிவு நித்திய சுவிசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கு அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. அப்போது புதிய ஏற்பாட்டில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஸ்நாபக யோவானும் இயேசுவும் பிரசங்கித்தார். 2 ரட்சிப்பின் சுவிசேஷம் புதிய நியம சபை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. நாம் பிரசங்கிக்கிறது ரட்சிப்பின் சுவிசேஷம். 3 நித்திய சுவிசேஷம். இது அந்திகிறிஸ்துவின் காலத்து தூதர்கள் அறிவிக்கிற சுவிசேஷம். அப்படி சுவிசேஷங்களை பொதுவாக 3ஆக பிரித்திருக்கிறது. இந்த சுவிசேஷம் என்றால் என்ன? இதற்கு விளக்கம் என்ன? இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டில் அதன் மூல மொழியாகிய கிரேக்கு மொழி 2 வார்த்தைகள் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இவாஞ்சலியோன். இவாஞ்சலியோன் என்றதான வார்த்தைக்கு குட் நியூஸ் என்று சொன்னால் நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக பழனிம காலங்களில் ராஜாக்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் போது சில ராஜாக்கள் அதை அறிவிக்கும்படியாக தண்டல்காரர்களை ஏற்படுத்தி வைப்பார். அவர்கள் ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று சந்தோஷத்தோடு அவர் அறிவிக்கிறதான காரியத்துக்காகவும் நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பிறந்த போது இதோ சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறதான நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்திற்கு நற்செய்தி என்றாகும் இவாஞ்சலியம். 2வது கிரேக்க வார்த்தை கெரிசோ என்றதான கிரேக்க வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு டு ஹெரால்ட் என்றுதான் பொருள் என்று பொருள். இது என்னவென்று சொன்னால், தெய்வீக சத்தியங்களே அதிகாரத்தோடு கூட பிரகடனப்படுத்துகிறது, பேசுகிறது, வெளிப்படுத்துகிறதாகும் கெரிசோ என்றதான வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டது. யுத்த காலங்களில் யுத்தத்தில் வெற்றி கிடைத்து விட்டால் அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார்கள், அது கெரிசோவாகும். அப்ப கெரிசோ என்று சொன்னால் தெய்வீக சத்தியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படையாக நற்செய்தியாக அறிவிக்கிறதாகும். வேத புத்தகத்தில் படித்து பார்க்கும்போது சுவிசேஷம் என்றால் என்ன? 2 தீமோத்தேயின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ம் 9ம் வசனத்தில், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோல் என்று எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷத்து நிமித்தம் நான் பாதகன் போலே கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவவசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. இந்த இடத்தில் தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து அவர்தான் என் சுவிசேஷம் என்று பவுல் சொல்லுகிறார். சுவிசேஷம் என்று சொல்வது மனுஷனுடைய பாவத்திற்காக தேவகுமாரன் இந்த பூமியில் பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்று அறிவிக்கிறதாகும் சுவிசேஷம் என்று சொல்வது. சுவிசேஷத்தை ஏன் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதை குறித்து சில காரியங்களை வேதாகாடி அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். சுவிசேஷம் ஏன் அறிவிக்கப்பட வேண்டும்? 1, மனிதன் ரட்சிக்கப்படும்படியாக இயேசு இரட்சகர் என்று பூமியில் அறிவிக்கப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ம் 11ம் வசனங்களில் தேவதன் அவளை நோக்கி, பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி?
இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்று உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இப்ப இயேசு இரட்சகராக இந்த பூமியிலே பிறந்தார். அவர் இரட்சகர். அவர் மூலமாக ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறபடினாலே தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு இரட்சகர். புதிய ஏற்பாட்டில் எல்லா பரிசுத்தவான்களும் இயேசு இரட்சகர் என்று பிரசங்கித்தார். 1 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இந்த கிறிஸ்து உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றுகிறார். யூதனுக்கு இடரலாய் காணப்படுகிறார். ஞானிகள் ஞானத்தை கொண்டு தேவனை அடையலாம் என்று அவர்கள் படிப்பிக்கிறார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோவான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் பிரசங்கிக்கிறதும் படிப்பிக்கிறதும் எல்லா மதங்களிலும் ரட்சிப்பு உண்டு. எல்லா மதங்களும் ஒரு தேவனிடத்திற்கு சென்று சேரும் ரோடாக பாதை. மத தலைவர்கள், கிறிஸ்தவ மத தலைவர்கள் போதிக்கிறதும் படிப்பிக்கிறதுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வேத புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு வேதம் சொல்வதற்கு எதிராக விசுவாச துரோகம் செய்கிற கிறிஸ்தவ கோலத்தில் உள்ள அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் சொல்கிறார்கள், எல்லா மதங்களும் ரட்சிப்பு உண்டு, எல்லா மதங்களும் தேவனிடத்தில் சேரும் ரோடு பாதை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, வேறு ஒன்றினாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம், இயேசு என்ற நாமம் அல்லாது நாம் ரட்சிக்கப்படும்படி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இவர்கள் சொல்கிறார்கள், எல்லா மதங்களும் தேவனுடைய சொல்லுகிறது, எல்லா மத ரட்சிப்பு உண்டு. எவ்வளவு பொய்யான உபதேசங்கள்! ரட்சகர் இயேசு மாத்திரமே. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நியாயத்தீர்ப்பில் தப்ப வேண்டும் என்று சொன்னால், நரகாக்கினைக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து அங்கீகரித்து அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து ரோமர் நிருபத்தில் பவுல் சொல்லும் போது, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்து அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாய் கொண்டு அறிக்கை பண்ணினான், நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமா மட்டுமே உண்டு, வேற ஒன்றிலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்கிறது. மற்றொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், தேவகுமாரன் அங்கீகரிக்காவிட்டால், ஒரு ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிலைமை
அந்தோ பரிதாபகரம். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்றாவது காரியம், இயேசு இரட்சகர் என்றும் அவர் மூலமே அல்லாமல் வேறு ரட்சிப்பு இல்லை என்றும் உலகம் அறியும்படியாக. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் ஏன் பிரசங்கிக்கப்பட வேண்டும்? ரோமரின் நிருபம் 1 அதிகாரம் 4-5 வசனத்தில், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிருந்தும் உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் ஏன் அறிவிக்கப்பட வேண்டும்? 2, இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில பிறந்து மனிதனாக பிறந்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானதினால் அவர் அறிவிக்கப்பட வேண்டும். இப்பூமியில் பிறந்த ஆதாம் முதல் இன்றைய வரைக்கும் இனி பிறக்கப் போகிறவர்களும் மரித்து அவர்கள் எல்லாவரும் மண்மறைந்து போனார்கள். உலக மகான்மார், உலக ராஜாக்கள், உலக ஆளுகைக்காரர்கள், உலக அதிபதிகள், சாதாரண ஜனங்கள், ஐஸ்வர்யவான்கள், மேதைகள், எல்லாவருடைய கல்லறைகளும் மரித்தடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைகள் இன்றும் அடைக்கப்பட்டிருக்கும் போது, திறக்கப்படாதிருக்கும் போது, பலஸ்தீனில் எருசலேமில் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும் இன்றைக்கு திறந்து கிடக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவர் மரித்தோரிலிருந்து கல்லறையை பிளந்து கொண்டு அதில் அடைக்கப்பட்ட மூடியை துறந்து கொண்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்குள்ள திருசாட்சியாக கல்லறைகளின் அந்த கல்லறை மட்டும் திறந்து காணப்படுகிறது. காரணம், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அவர் பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாரிசத்தில் தமிழக மக்களுக்கு வேண்டி இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கப்பட வேண்டும்? மனிதனுடைய பாவத்தின் ரட்சிப்புக்காக இந்த பூமியில் கடந்து வந்து கல்வாரி சிலுவையில் மனிதனுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து ரட்சிப்பை சம்பாதித்து வைத்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆனதினால் அவரை பிரசங்கிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இது மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை ஏன் பிரசங்கிக்க வேண்டும்? அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்படியாக. யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனம் 36 வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். அட 36 வசனம் படிக்கும் போது, குமாரத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனுடையவனாயிருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும். பொதுவாக மனிதனுக்கு 2 வாழ்க்கை இருக்கிறது. 1 உலக வாழ்க்கை, 2 மரணத்துக்கு பிறகு உள்ள நித்திய வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் வேதாகம் அடிப்படையில் 70 வருஷமோ பலத்தின் மீது 80 வருஷமோ வாழலாம். சயின்ஸ் பிரகாரம் ஒருவேளை இன்றைக்கும் 100-110 வயசு வரைக்கும், 113 வயது வரைக்கும், 116 வயது வரைக்கும், ஒருவேளை 120 வரைக்கும் வாழலாம். அதுக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது நித்திய வாழ்க்கை. அது எவர்லாஸ்டிங் லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் முடிவடையாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவிதம். அதுக்கு பேராக நித்திய ஜீவன். ஒரு மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவன் நித்திய 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 காலமாய் தேவனோடு வசிக்கிறான். ஆனா ஒரு மனிதன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் நித்திய நித்திய காலமாக அவன் நரகத்திலேக்கு போய் அங்கே அவன் வாழ வேண்டியிருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு
இயேசு வரும்போது அவன் எடுக்கப்பட்டு நித்திய நித்திய காலமாய் கர்த்தரோடு கூட வாழும்படியாக வசிக்கும்படியாக அவன் ஆயத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதில்லை. மாறாக அவன் நித்திய நரகத்துக்கு நேராக செல்ல வேண்டியிருக்கும். தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும் என்றாகும் வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கேட்கிற அருமையான பிள்ளையே, இந்த சுவிசேஷம் கேட்கிற யாராவது இதுவரைக்கும் தேவன் அனுப்பின தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவை தேவகுமார் என்று விசுவாசியாமலும் அவர் சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து வைத்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளாமலும் இயேசுவை சொந்த ரட்சகராயிட்டுக் கொள்ளாமல் இருந்தால் ஒரு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படி நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள். சுவிசேஷத்தை விசுவாசி, பாவமன்னிப்பை பெற்றுக்கொள் என்றால் உன் நித்திய ஜீவன் நித்திய நித்திய காலமாய் கர்த்தரோடு வாழும் சிலாக்கியும் கர்த்தர் உனக்கு தருவார். இல்லாவிட்டால் நித்திய நித்திய காலமாய் நித்திய நரகத்திலாக்கி போக வேண்டியது இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இயேசுவை சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டியது? மனிதன் நித்திய ஜீவனை அடையும்படியாக. நான்காவது, நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக. காரணம், இதே இயேசுவை தேவன் நியாயாதிபதியாக ஏற்படுத்தி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் படித்தார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதை குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். 27ஆம் வசனம், அவர் குமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் இயேசுவை சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டும்? இதே இயேசு கிறிஸ்துவை தேவன் இரட்சகராக மாத்திரமல்ல ஏற்படுத்தி இருந்தது, இனி அவரே தெய்வம் நியாயாதிபதியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்களை தண்டிக்கும்படியாக உலக பிரகாரமான நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதில் நியாயம் விசாரிக்கப்பட்டு தண்டனை அடைகிறார்கள். உலகத்தில் எப்படி இருக்கும் என்றால், பரலோகத்தின் தேவன் பாவம் செய்தவர்களை தண்டிக்கவும் ரட்சிக்கப்பட்டவர்களை நித்திய ஜீவனுக்கு அனுப்பவும் தக்கதாக நியாயம் விதிக்கும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்துவை நியாயாதிபதியாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு இரட்சகர் மட்டுமல்ல, அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் படிக்கும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஒரே தரம் மரணமும் பின்பு நியாய தீர்ப்பும் மனிதருக்காக நியமிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் அவன் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, எல்லா ஜனத்திற்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. வேதாகம் படிக்கும் போது 2 சிங்காசனங்களை காண முடியும். ஒன்று கிறிஸ்துவின் நியாயாசனம், அது பரிசுத்தவான்களுக்குள்ள நியாய தீர்ப்பில் உட்பட்டது. 2 வெள்ளை சிங்காசன நியாயவிதி. அந்த நியாய தீர்ப்பு கடைசி உலகத்தின் முடிவில் கடைசி சம்பவிக்கிறது. பாவம் செய்த சகல மனுஷரும் உயிர்த்தெழும்பி வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக ஒன்று கூடி தேவன் அவர்களை நியாய தீர்ப்பு கொடுத்து ஒரு கூட்டத்தாரை தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒரு கூட்டத்தாரை நித்திய நரகத்திலேக்கும் கர்த்தர் அனுப்புகிறார். எல்லா மனிதருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவை நித்திய நியாயாதிபதியாக என் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் தள்ளிவிடுகிற இயேசு, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத இயேசு,
ஒரு நாள் நியாயாதிபதியாக இந்த உலகத்திலே நியாயம் தீர்த்து பாவிகளை அவன் நரகத்திலே தள்ளிவிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் கூட நரகம் என்று ஒன்று இல்லை, இயேசு சிலுவையின் இரட்சகராக மரித்ததினால் ஒருவரை அவன் நரகத்திலே தள்ளிவிடுகிறதும் இல்லை, நரகம் என்று ஒன்று இல்லை என்று பிரசங்கிக்கிற படிப்பிக்கிற அநேகர் இருக்கிறார். இயேசு நரகத்தை குறித்து சொல்லும் போது உன் வலது கண்ணாவது, உன் வலது கையாவது, உனது வலது காலாவது இடர்தல் உண்டாக்கினால் அவளை தரித்தறிந்து போடு, பிடுங்கி எறிந்து போடு. ரெண்டு கண்ணுடையவனாய், ரெண்டு காலுடையவனாய், ரெண்டு கையுடையவனாய் எரிகிற அக்கினி சூளையில போவதை பார்க்கிலும் பரலோகத்து போதும் நலமாயிருக்கும் என்று சொன்னார். இப்ப இயேசு அங்க குறிப்பிடுகிறது, ஒரு நரகம் உண்டு, அங்கே அக்கினி உண்டு, பாவிகள் அங்கே போகிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இவர்கள் சொல்றாங்க நரகம் உள்ள ஒன்று இல்லை என்று. லாசர் ஐஸ்வர்யவான் கதையை இயேசு சொல்லும் போது ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே அக்கினியில் வேதனைப்பட்டான் எழுதப்பட்டிருக்கிறது. பாதாளத்திலேயும் அக்கினியும் வேதனையும் இருக்கிறது, நரகத்திலேயும் அக்கினியும் வேதனையும் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளும் அசுத்தரும் விக்கிரகாராதனைக்காரரும் வேசிகளும் துன்மார்க்கரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அங்க நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேத புஸ்தகத்தையும் கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் சொல்கிறார்கள், கிறிஸ்தவ சில தலைவர்கள் சொல்கிறார்கள் நரகம் என்று ஒன்று இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்புக்கு பிறகு நித்திய 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 காலமாய் ஒரு நரக தீர்ப்பும் இருக்கிறது. நரகத்திலே சென்றடையாமல் இருக்கும்படியாக இயேசு நியாயாதிபதியாக வெளிப்படுக போகிறார் என்பதை இந்த உலகம் அறியும்படியாக இயேசு பிரசங்கிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் எல்லாவரும் மட்டுமல்ல, 1ஆம் நூற்றாண்டு முதல் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வரைக்கும் அநேக தேவ பிள்ளைகள், அநேக பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறபடியினால் தொடர்ந்தும் அவருடைய வருகை மட்டும் இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, 37-38ஆம் வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆதிம அப்போஸ்தலர்கள் முழுவதும் மரித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி சொல்லிக் கொண்டு அவர்கள் இயேசுவை பிரசங்கித்தார்கள். சிதறிப்போன விசுவாசிகள் எல்லாவரும் இயேசுவை பிரசங்கித்தார்கள். 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள், விசுவாசிகள் இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அது அவர்கள் மேல் விழுந்த தலையாய கடமை. ஆனால் இன்றைக்கு ஆவிக்கிற வட்டாரத்தில் கூட, கிறிஸ்தவ கோலத்திலும் ஆசீர்வாதத்தின் செய்தி, எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்ற செய்தி, ஆங்கிலத்தில் ப்ராஸ்பரிட்டி தியாலஜி, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், எப்படி உலகத்தில் ஆடம்பரமாய் வாழலாம். இயேசு ராஜாதி ராஜாவாயிருக்கிறானால் தேவனுடைய பிள்ளைகளை ராஜாதி ராஜாவுடைய மக்கள், பிள்ளைகள், அதனை எப்படி ஆசீர்வாதமாய் வாழலாம் என்று ப்ராஸ்பரிட்டி தியாலஜி படிப்பித்து பிரசங்கித்து அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே,
பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி எந்த ஒரு தேவ ஊழியர்களும் தீர்க்கதரிசிகளும் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் பிராஸ்பரிட்டி தியாலஜி படிப்பிக்கவில்லை. ஆசீர்வாத பிரசங்கம் அவர்கள் போதிக்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். அது ரெண்டு காரியம். ஒன்று, சந்ததிகள் தேவனுடைய வாக்குத்தத்த சந்ததிகள். ரெண்டு, கானான் தேசம், ஒரு தேசத்தை கர்த்தர் அவள் வாக்குத்தத்தம் பண்ணினார். அது பூமிக்குரிய ஆசீர்வாதம். புதிய ஏற்பாட்டில் வரும்போது தேவன் சபைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. மாறாக பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் நிருபம் 1 அதிகாரம் 3 வசனம் படிக்கும் போது அவர் நம்மை பரலோகத்தில் உள்ள சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. இவர்கள் சொல்கிறார்கள், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம், எப்படி ஆசீர்வாதத்தை பெருக்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர்களும் இயேசுவும் பிராஸ்பரிட்டி தியாலஜி அல்ல படிப்பித்தது, பிரசங்கித்தது ஜனம் ரட்சிக்கப்படும்படியாக, ஜனம் மனம் திரும்பும்படியாக, ஜனம் நரகத்துக்கு போகாமல் இருக்கும்படியாக, ஜனம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பிரசங்கத்தை தான் 1ஆம் நூற்றாண்டு முதல் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆதிம பரிசுத்தவான்கள் முழுவதும் அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஒரு புதிய தலைமுறை எழும்பி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை தேடி, தங்களுடைய சொந்த சாம்ராஜ்யங்களை ஸ்தாபிக்க முடியாத வழியை தேடி பிராஸ்பரிட்டி தியாலஜி, ஆசீர்வாத பிரசங்கம், ஆசீர்வாத கூடுகை, ஆசீர்வாத பிரசங்கங்கள். அருமையான தேவ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டில் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவில்லை. எல்லாம் பரலோகத்திற்கு ஆசீர்வாதம். பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது இயேசு சொன்னார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இந்த பூமிக்குரிய இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதற்கு வேண்டிய ஒரு பிரசங்கமும் அதுக்கு ஒரு தியாலஜியும் தேவையில்லை. இயேசுவை சொந்த ரட்சகராய் ஆயிற்றுக் கொள்ளும் போது, ஆண்டவருக்காய் வாழும் போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும் போது, பூமிக்கு எல்லா நன்மைகளையும் அந்தந்த காலகட்டங்களில் தேவன் தமது மக்களுக்கு செய்வார். அதற்கு எங்களை போன்ற கோடான கோடி விசுவாசிகள், தெய்வ பக்தன்மார் சாட்சி. ஆகையால் அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தேவ ஊழியர்களே, இந்த பிராஸ்பரிட்டி தியாலஜி பிரசங்கித்து படிப்பித்து போவதை விட ஜன நரகத்துக்கு போகாமல் இயேசு வருகைக்கு முன்பு கர்த்தர் வருகைக்கு என்று ஆயத்தப்படும்படியான சுவிசேஷம் பிரசங்கியுங்கள். ஜன ரட்சிக்கப்படும்படியாக, ஜன ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக, ஜன அபிஷேகம் பெறும்படியாக, ஜனம் பரிசுத்தமாய் வாழும்படியாக, ஜனம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, ஜனம் நரகத்துக்கு போகாமல் இருக்கும்படியான, ஜனம் நித்திய நியாயத்தீர்ப்பை சந்திக்காத இருக்கும்படியான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அதை செய்வோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அதோடு கூட தருவார். ஏன் இயேசுவை பிரசங்கிக்கப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இயேசுவை ஏன் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்கு 5 காரியங்கள் சொன்னேன். 1, ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். காரணம், இயேசுவை தேவன் இரட்சகராக நியமித்திருக்கிறார். இயேசு இரட்சகர், அவர் மூலமாக அல்லாமல் வேறு ரட்சிப்பில்லை. ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும். 2, இயேசு மரித்தோரிலிருந்து உயிர் தழும்பி தேவகுமாரனாக அவர் வெளிப்பட்டபடியால் இயேசுவை பிரசங்கிக்க வேண்டும். 3, மனிதர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், நித்தியத்தில் போகக்கூடாது என்பதை அவர்கள் அறிவிக்கும்படியாக. 4, இயேசுவை தேவன் நியாயாதிபதி வைத்திருக்கிறார். அவர் நியாயம் விதித்து ஜீவசுதல் பேடுதி காணாது இருக்கிற பாவிகளை நரகத்திலே தள்ளிவிடுவார் என்று
இயேசுவை அறிவிக்கும்படி, அவர் நியாயாதிபதி என்று அறிவிக்கும்படியாக. 5 அப்போஸ்தலர்கள் முதல் இந்த கால கட்டம் வரைக்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் சுவிசேஷத்தை, இயேசுவை அறிவிக்கிறார்கள். காரணம், ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும், நித்திய நேரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், நரக தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், நித்திய ராஜ்யத்தில் நித்திய காலமாய் இயேசுவோடு வாழ வேண்டும் என்று அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலையாய கடமை எங்கள் மேலே விழுந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக லோகம் முழுவதும் இயேசுவை பிரசங்கிக்கப்பட வேண்டும். சில காரியங்களை கூட சொல்லி என் வார்த்தைகளுக்கு முடிவுரை சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த உலகத்தில் 195 ராஜ்யங்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. சொல்கிறார்கள் 200க்கு மேற்பட்டு உண்டு என்று. என்னுடைய அறிவின்படி மொத்தம் உலகத்தில் 195 ராஜ்யங்கள். ஆசியாவில் 48, ஆப்பிரிக்காவில் 54, யூரோப்பில் 44, லத்தீன் அமெரிக்காவிலும் கரிபியன் தீவுகள் உட்பட 33 ராஜ்யங்கள், ஓசியானியா தேசங்களில் 14 ராஜ்யங்கள், வட அமெரிக்காவில் 2 ராஜ்யங்கள். இப்படி 195 ராஜ்யங்கள் பூமியில் உலகத்தில் உள்ளதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. இது 133 ராஜ்யங்கள் யுனைடெட் நேஷன் யூஎனில் அவள் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அங்கத்தினர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத அநேக ராஜ்யங்கள் இனியும் உண்டு. இந்த 195 அதற்கு மேற்பட்ட ராஜ்யங்கள் எத்தனை உண்டோ அத்தனை ராஜ்யங்களிலும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சுவிசேஷம், இயேசுவை அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இனி மொழிகள். உலகம் முழுவதிலும் மொத்தமாக 6909 முதல் 7151 மொழிகள் வரைக்கும் உண்டாயிருக்கிறதா என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. பேச்சு மொழிகள், வழக்க மொழிகள், இனி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் என்று வைத்து 6909 முதல் 7151 மொழிகள் வரைக்கும் உலகத்திலே காணப்படுகிறதா. அதில் ஆப்பிரிக்காவில் 2158, அமெரிக்காவில் மட்டும் 1064, ஆசியா முழுவதிலும் 2314, ஆஸ்திரேலியாவிலும் ஓசியானியாவிலும் 1324, யூரோப்பில் 291. மொத்தமாக 7000க்கு மேற்பட்ட மொழிகள் உலகம் முழுவதும் காணப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா மொழிகளிலும் இயேசுவை பிரசங்கிக்கப்பட வேண்டும். இனி மதங்கள். உலகத்தில் எல்லாம் ஏகதேசம் 10,000க்கு மேற்பட்ட மதங்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அதில் இந்தியாவில் மட்டும் பெரிய மதங்களாக இஸ்லாம் மதம், யூத மதம், இந்து மதம், புத்த மதம், ஜைன மதம், சிண்டோ மதம், ஸ்தோயிக்க மதம் என்று சொல்லி தாராள மதங்கள் இந்தியாவில் மட்டும் உண்டு. ஆக உலகத்தில் முழுவதும் 10,000க்கு மேற்பட்ட மதங்கள் உண்டு. இந்த எல்லா மதங்களிலும் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. மட்டுமல்ல, இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நம்முடைய இந்திய 2024 அக்டோபர் 12ஆம் தேதி வரை உள்ள கணக்கின்படி 815,41,411 ஜனங்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் உட்பட இந்த உலகத்திலே உண்டு. இந்த 818,41,411 பேருக்கும் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்கும். உலகம் முழுவதும் அநேக ராஜ்யங்களில், அநேக மொழிகளில், அநேக மதங்களில், அநேக ஜனங்கள், இவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அது முடியும் போது இயேசு வருவார். இன்றைக்கு
ஸ்தாபனங்கள் மூலமாக, தனிநபர் மூலமாக அநேக வழிகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சாதாரண ஜனங்கள் டிராக்டுகள் கொடுத்து, துண்டு கைப்பிரதிகள் கொடுத்து, அவளுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைக்கு ஒத்த வண்ணமாக இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் வெளி இடங்களில் கூட்டங்கள் நடத்தி, ஓப்பன் ஏர் மீட்டிங்ஸ் அதை நடத்தி இயேசு கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக கன்வென்ஷன் பிரசங்கிக்கிற தேவ ஊழியர்கள் கூட அவர்கள் ஒரு மேன்மையை எண்ணாதபடிக்கு தெருக்கோள்களில், தெரு வீதிகளில் இறங்கி மைக்கை பிடித்துக் கொண்டு இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை காணும்போது உள்ளம் நன்றியால் நிறைகிறது. இனி தொலைக்காட்சிகள் மூலமாக இயேசுவை லட்சம் லட்சமாய் ரூபாய்கள் செலவழித்து இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, பெரிய பெரிய கூட்டங்களில், கன்வென்ஷன் கூட்டங்களில், காத்திருப்பு கூட்டங்களில், உபவாச கூட்டங்களில், இப்படிப்பட்ட அநேக கூட்டங்கள் மூலமாக இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி மிஷனரி ஆக்டிவிட்டீஸ், மிஷன் ஊழியங்கள் வழியாக, பைபிள் சொசைட்டி மூலமாக, வேதாகம கல்லூரிகள் மூலமாக, சண்டே ஸ்கூல் மூலமாக, விபிஎஸ் மூலமாக, பெரிய பெரிய கருத்தரங்குகள், செமினார்கள் மூலமாக, சபைகள் ஸ்தாபிக்கிற சபைகள் மூலமாக, எத்தனையோ வழிகளில் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஆண்டவர் நன்றியோடு கூட ஸ்துதிக்கிறேன். அவர்களுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்கு தக்க வண்ணம், கொடுத்த கிருபையின்படி அவர்கள் தங்கள் ஊழியங்களை அவர்களால் என்று மட்டும் உலகத்திலே அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அநேக இரத்த சாட்சியாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தியாகத்தோடு கூட இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஊழியர்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அநேக பரிசுத்தவான்களே, அநேக விசுவாசிகளே, தேவ ஊழியர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கிருபையின்படி கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இயேசுவின் வருகைக்கு முன்னாலே சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்றுள்ள இயேசுவின் சுவிசேஷத்தை, அந்த உத்தரவாதத்தை, அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மால் முடிந்த மட்டும் அதை முழுவதுமாக நிறைவேற்றுவோம். அப்படிப்பட்ட எல்லா ஸ்தாபனங்கள், எல்லா ஸ்தாபன தலைவர்கள், எல்லா ஊழியர்கள், எல்லா விசுவாசிகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை நிறைவடியாய் நிறைவேற்றிக் கொண்டு வருகின்ற ஆயத்தப்போம். இயேசு சபையில் நடக்கிற அடையாளங்களில் ஒரு அடையாளத்தை சொன்னது, இயேசு வருகைக்கு முன்னாலே பூமியின் கடைசி வரைக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாக இயேசுவை அறிவிக்கப்படுவார்கள் என்று இயேசு சொன்னதன்படி இன்றைக்கு சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். நமக்கு ஆயத்தமாகும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றி ஆயத்தமாகும். நாம் கர்த்தருக்கென்று வாழ்ந்தும் ஆயத்தமாகும். இயேசு வரப்போகிறார். அடுத்த விஷயமாக அடுத்த வீடியோவில் காண்கிறது வரை தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்குவாராக. மாரநாதா. May God bless you.